அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பத்ராசனா. இது ஒரு சேஜோட நேம். அப்படியே இந்த காலை விரிச்சிட்டு நம்ம பண்ணோம். இது மெடிடேட்டிவ் போஸ். அதாவது இப்போ எப்படி பத்மாசனா இருக்கு, சுக்காசனா இருக்கு, ஸ்வஸ்திகாசனா இருக்கு, அது மாதிரி இதுவும் மெடிடேட்டிவ் போஸ். இதில் உட்காந்துட்டு நம்ம சித்தர்கள்லாம் தியானங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்களை செஞ்சிடலாம். தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஒவ்வொரு காலாக மடக்கிக்கோங்க. பத்தகோணாசனம் பண்ண போகிறோம். 2 கால் நல்லா இப்படி உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நல்லா மூடணும். ஃபுல்லாக கால் ஃபுல்லாக அப்படியே மூடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கை வச்சு கோத்துட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களோட எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஸ்பைனும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா அப்படியே இந்த மாதிரி ஆட்ட போகிறோம். பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அப்படியே இப்படி நல்லா ஆட்ட போகிறோம். பண்ணும் போது இந்த கால் நல்லா இப்படி கீழே வரணும். இந்த கீழே வர தான் இந்த ஏரியா கிராயின் ஏரியான்னு சொல்லுவோம். அதுவும் இந்த பெல்விக் ரீஜனும் நல்லாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பின்னாடியும் நல்லா ஓப்பன் ஆகிடும். அந்த பேக்கில் ஹிப் ஓப்பனிங் சொல்லுவாங்க. அதுவும் நல்லா ஆகிடும். அப்புறம் நம்ம ஆசனா பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இது எவ்வளோ பண்ணுறீங்களோ அவளுக்குமே நல்லது. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் தாராளமாக பண்ணலாம். அவங்க இது செஞ்சு தான் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா அப்படி ஆட்டணும். அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அப்படி அழுத்திக்கோங்க. இது ஓப்பன் பண்ணவா பரவாயில்ல. கை வச்சு கீழே நல்லா அப்படி அழுத்திக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது 2 காலும் சேர்த்து வச்சு முன்னாடி நீட்டிக்கோங்க. ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்த பயிற்சி ஆசனம். அப்படியே வஜ்ராசனால உட்காந்துடலாம். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு இப்போ உங்கள் மேட்டு மேட்ல தான் இப்படின்னா நம்ம எல்லாம் செய்வோம். மேட்ல உங்களோட அந்த பிரெத் சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் காலை இப்படி விரிக்க போறீங்க. ஆனால் உங்கள் குதிக்காலே தான் மேலே உட்காரணும். குதிக்காலேருந்து கீழே உட்காராதீங்க. அதுலேயே உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த காலை நல்லா இப்படி வைட் பண்ணுங்க. அப்படியே கையை மேல் நோக்கி தூக்கிக்கோங்க. ஸ்பைன் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. மூச்சை இழுத்துக்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சு விட்டுடலாம். இதுலேயே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் போது உங்களோட பட் ரீஜன் இந்த காலில் இருந்து தூக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பைன் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகணும். உங்கள் கால் நல்லா வைட் பண்ணணும். சின்ன கீழே வச்சுக்கோங்க. இதுலேயே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம். கை மேல் தூக்கிட்டு மூச்சை இழுத்துட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். கால் வலிச்சிச்சுன்னா காலை நீட்டிட்டு நல்லா தளர்த்திக்கோங்க. இப்போ ஆசனாக்கு போயிடலாம். பத்ராசனா. இப்போ பயிற்சி ஆசனம் 2 பண்ணோம் இல்லையா, அது மாதிரியே தான் வரும். உங்களுக்கு நாங்கள் இந்த ஆங்கில செய்கிறேன். காலை மடக்கிக்கோங்க வஜ்ராசனால. இப்போ காலை நல்லா ஓப்பன் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு உங்களால் ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். கால் பின்னாடி அந்த குதிக்கால தான் நீங்கள் உட்காருவீங்க. பின்னாடி 2 டோஸும் இப்படி சேர்ந்தாப்புல இருக்கும். அது பார்க்கலாம். நல்லா உட்காந்துட்டு பகுதி நல்லா இப்படி கீழே இப்படி இருக்கணும். கால் 2 டோஸும் பின்னாடி சேர்ந்து இருக்கணும். இருந்துட்டு கைகள் சின்முத்திரையில் வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம்.
ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பத்ராசனா. பத்ராசனா அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து கால் நல்லாவே ஒயிட் பண்ணிட்டு பண்ற மாரி. வஜ்ராசனா உட்கார்ந்துட்டு காலை நல்லா ஒயிட் பண்ணிட்டு அப்படி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும் பயிற்சி ஆசனா. அதுக்கப்புறமேட்டு பத்த கோணாசனா பண்ணோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம பெல்விக் ரீஜன் ஏரியா இடுப்பு பகுதிக்கு கீழே வயிற்றுக்கு கீழே இருக்க அந்த பகுதியெலாம் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்து எப்படி வந்து குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு மெடிடேஷன் பண்ணும்போது இது பண்ணலாம். மெடிடேஷனில் வந்து நம்ம பத்மாசனம்லாம் உட்காருவோம். இந்த மாதிரியும் வந்து உட்காந்துட்டு பண்ணலாம். இப்போ முட்டி வலி அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து செய்ய முடியாது, செய்யவும் வேண்டாம். ஏன்னா கால் மடக்கிட்டு ரொம்ப விரிச்சிட்டு அதை மாதிரி உட்காருவோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு முட்டி வலி இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். மற்றவங்க எல்லாருமே செய்கிறது செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் வால் சப்போர்ட்டில் வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருந்துச்சுன்னா வால் சப்போர்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸும் தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த பெல்விக் ரீஜன் வந்து நல்லாவே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனால் மட்டுமே வந்து நல்லா வந்து நார்மல் டெலிவரி வரும். அதனால அவங்களும் தாராளமாக இதை செய்யலாம். ஏதாவது வந்து தலகாணியோ அந்த மாதிரி வச்சுட்டும் பண்ணலாம். கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிடலாம். இந்த ஆசனால வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னா உங்களோட மனம் வந்து நல்லாவே வந்து ஒருநிலைப்படும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் மைண்ட் நல்லா காம் ஆகிடும். உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாமே கம்மியாகும். எந்த நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகியும் வந்து உங்களுக்கு இதில் போக்கும். தியானம் செய்ய செய்ய வந்து உங்கள் மனம் வந்து ஒருநிலைப்படும். படும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிடும். இந்த ஆசனா முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.